ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேக் டைம் பிரெயின்ஸ்டார்ம் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு துபாயில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான சில டூரிசம் ஸ்பாட்ஸை பற்றி பார்க்கலான் இருக்கேன். துபாய்னு சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது ரொம்ப டெவலப்டான சிட்டி. அங்கே வந்து நிறைய டூரிசம் ஸ்பாட்ஸ் இருக்குது. அதனால் இந்த வீடியோ வந்துட்டு துபாய்க்கு போகிற எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும், ஒரு க்யூரியஸ் ஏற்படுத்தி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் ரெகுலராக போகிற எல்லா வீடியோமே உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு புர்ஜ் கலிஃபா பற்றி பார்க்கலான்னு இருக்கேன். இந்த புர்ஜ் கலிஃபா வந்துட்டு டோட்டலாக 828 மீட்டர் ஹைட் கொண்டது. இதுதான் உலகத்திலே மிக உயரமான கட்டடம். இது வந்துட்டு ஒரு மலரோட வடிவத்தில் இருக்குது. அந்த மலர் எந்த மலர்னா ஹேமனோ கேலிஸ்ங்கிற மலரோட வடிவத்தில் அந்த டோட்டல் புர்ஜ் கலிஃபாவே இருக்குது. மேக்ஸிமம் இது யாருக்குமே தெரியாது. இன்னொரு வந்து இந்த ஆண்ட்ரன் ஸ்மித்துங்கிறவர் தான் வந்துட்டு இந்த புர்ஜ் கலிஃபா 2010 கட்டியிருக்காரு. இதில் வந்துட்டு ஆஃபீஸ் மட்டும் கிடையாது, இதில் வந்துட்டு லக்ஸரிஸான ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, மால்ஸு எல்லாமே இருக்குது. இது மிக ஒரு அற்புதமான ஒரு கட்டடம். அது மட்டும் இல்லை, 124 மற்றும் 148 இந்த 2 ஃப்ளோரில் இருந்து சூரியனோட உதயத்தை மறையும் பார்க்குறது மிக அற்புதமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் கண்டு போய் இந்த புர்ஜ் கலிஃபா பாருங்கள். நான் புர்ஜ் அல் அரப்ங்கிற கட்டடத்தை பற்றி பார்க்கலான் இருக்கேன். இது மிக அழகான ஒரு கட்டடம். இது வந்து கடலுக்குள்ளே ஒரு செயற்கையான ஒரு தீவில் அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு ஹோட்டல், ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் இது 7 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க டெக்கரேஷன் ஃபுல்லாமே தங்கத்தால் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு முக்கியமான ஒன்று. செகண்ட், லக்ஸரிஸான ரூம்ஸ் இருக்குது, லக்ஸரிஸான ஆஃபீஸ் இருக்குது, எல்லாமே இதில் அமைஞ்சிருக்கு. இதில் ஒரு முக்கியமான இதில் ஒரு ஹெலிபேட் அமைஞ்சிருக்கு. அந்த ஹெலிபேட் ரொம்ப பெருசு. அதில் அந்த ஹெலிபேட் அப்படி என்ன பெருசுன்னா, அதில் வந்துட்டு ஒரு டென்னிஸே இதில் விளையாடிருக்காங்க. மிக ஃபேமஸான வீரர்கள் வந்து அதுலேருந்து விளையாடிருக்காங்க. அதில் யூஸ் பண்ணியிருக்க தங்கம் ஃபுல்லாமே 24 கேரட் தங்கம். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இந்த புர்ஜ் அல் அரப் கட்டடம் வந்துட்டு ஒரு பாய்மர படகுல இருக்கிற அந்த அதாவது துணியோட வடிவத்தில் வந்துட்டு இந்த கட்டடமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த புர்ஜ் அல் அரப் வந்துட்டு 1999 இதை கட்டியிருக்காங்க. துபாய் போகிற எல்லாருமே மறக்காமல் இந்த புர்ஜ் அல் அரப்பை போய் கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். மூணாவதாக பார்க்க போகிறது இந்த பாம் ஜுமைரா. இந்த பாம் ஜுமைராங்கிறது ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தீவு. இது வந்துட்டு துபாயோட கடற்கரை பகுதியில் அமைச்சிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு பனைமர வடிவில் அமைச்சிருக்காங்க. விண்வெளியிலேருந்து பார்த்தா கூட இந்த பனைமர வடிவிலான தீவு வந்து எல்லோருக்கும் தெரிகிற வகையில் அமைச்சிருக்காங்க. இதில் வந்துட்டு லக்ஸரிஸான ஹோட்டல்ஸு, ரெசார்ட்ஸு, தீம் பார்க்கு, அப்புறம் பார்க்கு எல்லாமே அமைச்சிருக்காங்க. இந்த அட்லாண்டிஸ் ஃபார்ம் ஹோட்டல் அண்டு அக்வென்ச்சர் தீம் பார்க், இந்த 2 தான் அங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸான ஒன்று. எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள். மறக்காமல் இந்த இடத்த போய் கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணுங்கள். துபாய் மால் நார்மல் மால் கிடையாது, பிராண்டோட ஃபுல் டே ஷோ ரைடு மாதிரி 1200 ரோலர் கடைகள் இருக்குது. இதில் வந்து பொழுதுபோக்கு அக்வாட்டிக் பார்க் இருக்குது, டீப் வாட்டர் பார்க் இருக்குது, விஆர் பார்க் இருக்குது. அது வகையான பார்க் சார்ஜர் இது பண்ணுறாங்க. பல நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேமல் ரைடு, பெல்லி டான்ஸ், தனுரா டான்ஸ், அப்புறம் ஃபயர் ஷோ, அப்புறம் வந்துட்டு அவங்க பிராண்டோட ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது அந்த 1200 மேற்பட்ட கடைகள் இருக்குது. அரபிக்ல பொழுதுபோக்குக்காக வந்துட்டு அக்வாட்டிக் பார்க் இருக்குது, டீப் வாட்டர் பார்க் இருக்குது, விஆர் பார்க் இருக்குது. நடத்துறாங்க. பார்க்ஸ் அங்க போற துபாய் போற எல்லாருமே இந்த டெசர்ட் சஃபாரி வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. துபாய் மால் சூப்பர் மால் கிடையாது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது துபாய் மரீனா. இது ஷாப்பிங் போகணுன்னு எல்லோரும் நினைப்பீங்க இல்லையா, துபாய்க்கு போயிட்டு அதுக்கு துபாய் மரீனா யூஸ் பண்ணுங்க. இது வந்துட்டு ரொம்ப ஒரு அழகான பகுதி. இது வந்துட்டு என்னென்னா, அங்கே வந்து துபாய் மரீனாவில் தான் மிக ஃபேமஸான வேர்ல்டு யாட்ச் துறைமுகம் இருக்குது. அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப நீளமான பகுதி. அங்கே வந்துட்டு நீளமான ஒரு கால்வாய் இருக்குது. 3 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒன்று இருக்கும். அங்கே வந்துட்டு லாட் ஆஃப் ஷாப்ஸ் இருக்குது. அப்புறம் வந்துட்டு
லா ரெஸ்டாரண்ட்ஸு, ஹோட்டல்ஸு எல்லாமே இருக்குது. எல்லோரும் கண்டிப்பா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சூப்பர்பா இருக்கும். யாருமே மிஸ் பண்ணிறாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போறது கோல்டு ஷோக் அண்ட் ஸ்பைசஸ் ஷோக். எல்லாரும் துபாய்க்கு போனீங்கன்னா கோல்டு வாங்கணும்னு நெனைப்பாங்க எல்லாருமே. காரணம் என்ன, அங்க வந்து ரேட் கம்மியா இருக்கும்னு நெனைப்பாங்க. அது எங்க வாங்கணுங்கிறது யாருக்கும் தெரியாது இல்லையா? அ கோல்டு ஷோக்குங்கிறது டெய்ரா பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. இங்க தான் வந்துட்டு உலகத்திலே அதிகமான தங்கம் விற்பனை செய்யப்படுற பகுதி. எல்லாரும் கண்டிப்பா போய் அங்க போய் வாங்குங்க. அடுத்து ஸ்பைசஸ் ஷோக் அங்க தான் அதிக அளவுல ஸ்பைசஸ் அண்ட் குங்குமப்பூ இப்படி விலையுயர்ந்த சில திங்ஸ் வந்து அங்க கிடைக்குது. அதுவும் டெய்ரா பகுதியில அமைஞ்சிருக்கு. எல்லாரும் கண்டிப்பா போய் யூஸ் பண்ணுங்க. அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அது ரொம்ப அழகான ஒரு பகுதியா இருக்கும். ரொம்ப ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு மிக சூப்பரான ஒரு பிளேஸ். கண்டிப்பா எல்லாரும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற இந்த துபாய் ஃப்ரேம். இதில் வந்துட்டு 2 பகுதிகள், துபாயோட பழைய பகுதிகளான டெய்ரா, அப்புறம் புது புர்ஜ் கலிஃபா, இந்த மாதிரி பல இந்த பகுதிகளை கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஃப்ரேம் அமைஞ்சிருக்கும். இது கண்ணாடி பாலம் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 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 கண்ணாடி பாதை மூலமாக நம்ம வந்துட்டு மொத்த துபாயையும் நம்மளால் 360 டிகிரியில் நம்மளால் பார்க்க முடியும். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கடைசியாக எல்லோரும் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பலை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும், டீட்டெயில் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது ரிலேட்டடாக வீடியோஸ் நான் ரெடி பண்ண போகிறேன். தேங்க்யூ.